அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் வரும் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷத்தின் நாயகன் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். பிரதோஷம் தோன்றுவதற்கு அடிப்படையாக விளங்கியவர்கள் தேவேந்திரன் அவர்களும் துர்வாச முனிவர் அவர்களும். தேவேந்திரன் அவர்கள் யானை மீது வந்து கொண்டிருக்கையிலே துர்வாச முனிவர் தன் அன்பளிப்பாக கொடுத்த மாலை ஒன்றை தேவேந்திரன் அவர்கள் வாங்கி யானையின் மீது வைத்தார். அந்த யானையானது கீழே நழுவியது. அதனை கீழே போட்டு மிதித்து அந்த யானையானது நாசப்படுத்தியது. அதை பார்த்து கொண்டிருந்த துர்வாச முனிவர் அவர்கள் தேவேந்திரன் அவர்களுக்கு ஒரு சாபத்தை வழங்கினார். அந்த சாபத்தின் விளைவாக அனைத்து செல்வங்களையும் இழக்க நேரிட்டது தேவேந்திரன் அவர்களுக்கு. மேலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த தேவேந்திரன் அவர்களுக்கு அமிர்தம், திருப்பார்கடலில் உள்ள அமிர்தம் எடுத்தால்தான் இந்த செல்வங்களை எல்லாம் நாம் மீட்டு விடலாம் என்று பெரும் நம்பிக்கையுடன் தேவேந்திரன் அவர்கள் காத்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் சாவா மருந்தாக விளங்கும் அமிர்தத்தை நாம் எடுத்தாலும் அதனை பருகி வாழ்நாள் முழுவதும் சாகாமல் இருக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். மேலும் அவர்கள் திருப்பார்கடலுக்கு அரசனான பரம்பொருள் விஷ்ணு பெருமாள் அவர்களிடம் அனுமதி பெற்று திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர். சிவபெருமான் அவர்களுடைய மகளாக விளங்கும் மிக பெரிய ராட்சத பாம்பாக விளங்கும் அந்த வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி அந்த மந்திர மலையை மத்தாக மாற்றிக்கொண்டு அந்த திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர். ஒவ்வொரு முறை கடையும் போது ராட்சத பாம்பாக விளங்கக்கூடிய வாசுகி பாம்பானது பெரும் கர்ஜனை செய்தது. இதனால் அங்கு இருந்த தேவர்களும் அசுரர்களும் நிலை குலையும் அளவிற்கு இந்த சத்தம் எழுந்தது. இந்த திருப்பார்கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பயந்து ஒன்றோடு ஒன்றாக தன்னை மறைத்து கொண்டது. ஏனில் அவர்கள் கயிறாக மாற்றிய வாசுகி பாம்பை இடப்பக்கமும் வலப்பக்கமும் ஒரே நேரத்தில் எடுத்து சுழற்றியதால் அந்த பாம்பின் வயிற்றில் ஒரு உருண்டை போல தோற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு சமயத்தில் திருப்பார்கடலில் அவர்கள் கடைந்த அந்த மலையானது கீழ் நோக்கி ஆழமாக சென்றது. அப்போது பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூர்மை அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி அந்த மலையை சுமந்து கொண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாதவாறு தங்கள் முதுகின் பக்கத்தில் அந்த மலையை சுமந்து கொண்டார். நடுப்பகுதியில் தன் முதுகில் வைத்து கொண்டார். அப்போது மந்திரமலையும் வாசுகி பாம்பையும் பயன்படுத்தி அந்த மலையை கடையும் போது திடீரென அங்கு இருந்த ராட்சத பாம்பு வாசுகி பாம்பு தன் வலி தாங்க முடியாமல் வாயிலிருந்த விஷத்தை கக்கியது. அது திருப்பார்கடல் முழுவதும் அந்த விஷமானது முழுவதும் பரவி காணப்பட்டிருந்தது. அங்கிருந்த அனைவர் மரண பீதியில் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அப்போது தோன்றிய தன் ஆழகால விஷமாகும். உடனே சிவபெருமான் அவர்களிடம் சென்று இறைவா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு சிவபெருமானிடம் ஓடினார்கள். இந்த ஆழகால விஷத்தை பார்த்து நடந்த அனைத்து விஷயங்களையும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார். அது தோன்றிய ஆழகால விஷத்தின் ஆழத்தை உணர்ந்து கொண்டார். மற்றும் பரம்பொருள் சுந்தரர் அவர்களை அழைத்து திருப்பார்கடலுக்கு செல்லுங்கள், அங்கே என்னுடைய மகளாக விளங்கும் வாசுகி பாம்பை ஆழகால விஷத்தை கக்கியுள்ளது. அது ஒரு சிறிய உருண்டை போல, அதனை நாவற்பழம் போல உருட்டி எடுத்து கொண்டு வந்து கொடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். சுந்தரர் அவர்களும் அவர் கூறியது போல அந்த ஆழகால விஷத்தை ஒரு சிறிய நாவல் பழம் போல உருட்டி பிடித்து எடுத்து வருவதற்காக உருண்டை பிடித்தார். அதனை கண்டு கொண்டிருந்த ராட்சத பாம்பாக விளங்கும் அது மிகவும் தன் விஷத்தை எடுக்கிறாரே என்று கர்ஜனை செய்தது, பயமுறுத்தியது. இதனால் பயந்து போன சுந்தரர் அவர்கள் வேகமாக தனது உருண்டை பிடித்து கொண்டிருந்த அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். இதனால் சிவபெருமான் அவர்கள் அந்த ஆழகால விஷத்தை கீழே எங்கே வைத்தாலும் அதனால் அனைத்து உயிர்களுக்கும்
பாதிக்கப்படும் என்று எண்ணிய சிவபெருமான் அவர்கள் அதனை தன் வாயில் போடுவதற்காக அந்த உருண்டையை எடுத்தார். அப்போது வாயில் சென்றவுடன் வயிற்றில் சென்றால் அனைத்து உயிர்களும் அழிந்து விடுமே என்று சிவபெருமான் அவர்கள் அதனை தொண்டைக்குழியிலேயே நிறுத்தி கொண்டார். இதனால் அவர் நீலகண்டர் என்றும் ஆலகண்டர் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த ஆழகால விஷத்தால் நிலைநிறுத்தினார். அதன் காரணமாகத்தான் இவர் இந்த பெயர் பெற்றார். இந்த பிறந்த நாள் அனைத்து தேவர்களும் மற்றும் அசுரர்களும் நிம்மதி பெறும் மூச்சு விட்டனர். மறுபடியும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மீண்டும் உத்தரவிட்டபடி அவர்கள் அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர். அவர்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த அமிர்தமானது கிடைக்கப்பெற்றது. இதனால் அவர்கள் அனைவரும் அமிர்தத்தை எடுத்து வந்து சிவபெருமான் அவர்களிடம் ஆசி பெற்று இந்த அமிர்தம் கிடைத்த நன்னாளையாக நினைத்து சிவபெருமான் அவர்களை ஒரு அழகிய திருநடனம் புரிய அனைத்து தேவர்களும் அசுரர்களும் வேண்டிக் கொண்டனர். இதனால் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அவர்களின் வாகனமாக நந்தி தேவர் அவர்களின் இரு கொம்புகளுக்கிடையே தன் துணைவியுடன் திருநடனம் புரிந்தார். இந்த பிரம்மா, சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி அனைவரும் அதனை கேட்டவாறே இசை வாசித்தனர். அந்த திருநடனம் புரிந்த நாளானது பிரதோஷ நாளாகும். இப்படிதான் பிரதோஷ நாள் தோன்றியது. மேலும் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான் அவர்களுக்கும் நந்தி தேவர் அவர்களுக்கும் இடையிலான உண்மை நட்புணர்வை போற்றும் நாளாக இந்த பிரதோஷ நாள் விளங்குகிறது. இவ்வாறாக சிவபெருமான் அவர்கள் உயிர்களுக்காக உருவாக்கிய நாளே இந்த பிரதோஷ நாளாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.